அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024க்கான எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஸோ மார்க்ஸ் ஒரு பக்கம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாக இருந்தால் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் வைஸ் நம்ம எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மார்க்குன்னும் போது போத் +1 அண்ட் +2 ரெண்டுமே தான் உங்களுக்கு வந்து சேர்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 45% எடுக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி புட் டுகெதர் சேர்த்து. ஸோ 45%லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் அது பிசி, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 40%, எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 40%, அண்ட் ரிமைனிங்களுக்கு எல்லாருக்குமே 40% தான். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு திங் வந்து உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஒழுங்காக கவனிங்க, அந்த டவுட் உங்களுக்கு வந்து இனிமேல் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு டேட் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுலேருந்து சம் டைம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாதமோ அந்த மாதிரி டைம் கொடுப்பாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் எலிஜிபிள், கீழே இருக்க கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் பாஸ்ட் 8th, 9th, 10th, 11th அண்ட் 12th. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணியிருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அவங்க பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்குள்ள நிறைய பேர் வந்துருவீங்க. ஸோ அப்படி தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அவங்க வந்து 8th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். அந்த டயத்தில் அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காங்கன்றதுக்காக. நீங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தீங்கன்னா, அந்த மார்க் ஷீட்டில் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்லேருந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா தான் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். இப்போ கேரளா, கர்நாடகா, ஸோ இந்த மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ அந்த எப்போ அவங்க எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து எலிஜிபிள். ஸோ அப்படி அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள். எப்பன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படி இல்லைனா கார்டியன்ஸ். ஸோ கார்டியன் எப்போ கன்சிடர் பண்ணுவாங்கன்னா அவங்க 2 பேரண்ட்ஸும் அலைவா இல்லைனா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக பாஸ்ட் 5 years, ஸோ இந்த இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 5 வருஷம் பாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெலவென்ட் சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டர் ஆர் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள். ஸோ சேம், ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். லாஸ்ட் ரூல், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் தமிழ்நாடு கேடரி ஆஃபீஸர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேடரி ஆஃபீஸர் இருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் தான். பட் அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட் கிட்ட இருந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ரூல்ஸ்.